இன்டீரியர் பண்ணுறவங்கள தாண்டி சார் வாழ்கிறவங்களுக்குமே நம்ம வீட்லேயே காமனாக வந்து ஒரு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பாதி நேரம் வந்து கிச்சனில் தான் போகும் சார். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் காமனாக என்ன சொல்லுவோம்னா சார், ஃபோட்டோகிராஃபிக்கலாக எப்போவுமே பண்ணாதீங்க. அது ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வரலாம், ஜாஸ்தியாக வரலாம், எப்படி வேணால் வரலாம், அது ப்ராப்ளம் இல்லை. யூசபிலிட்டி வைஸ் பாருங்க, கம்ஃபர்ட் அண்ட் யூசபிள் சார். இட் ஷுட் பி சர்வ் ஒரு பர்பஸ். ஸோ நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா உங்களோட ஹைட் என்னன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்லாபே போடணும் சார். உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் பிளேட்ஸ் வைப்பீங்கன்ற மாதிரி தான் நம்ம பிளேட் ரேக் கொடுக்கணும் சார். கட்லரி அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ தட் நம்ம ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து உட்காந்து நான் டிசைன் பண்ணுறேன், நான் அப்படியே கொண்டு வந்து இங்கே பண்ணுறேன்றது இல்லாமல் உங்களோட இன்புட்ஸை முதல்ல வாங்கணும் சார். உங்களோட இன்புட்ஸ்ன்றது கஸ்டமரோட இன்புட் சார். ஸோ அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஹைட் என்ன, அவங்க பர்ச்சேஸ் எப்படி இருக்கும், மந்த்லி இருக்குமா, இப்போ வீக்லி இருக்குமா, அவங்க இப்போ ரைஸ் எப்படி வைக்க போகிறாங்க, பருப்பு எப்படி வைக்க போகிறாங்க, ஸ்டோர் ரூம் இருக்கா இல்லையா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இன்புட்ஸாக எடுக்காம ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிசைன் ரூம்லேயே உட்காந்து டிசைன் பண்ணி நம்ம கொண்டாந்து இங்கே ஃபிட் பண்ணால் அவங்களோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகாது சார். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு மீட்டே வந்து அதனால தான் வந்து நான் பர்சனலாக போய் கிளைண்ட்டை மீட் பண்ணுவேன். மீட் பண்ணி அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எடுப்போம். ரெக்யர்மெண்ட்ஸ் எடுத்து பர்டிகுலராக காமனாக என்னென்னலாம் வந்து அவங்களுக்கான தேவையோ அதையெல்லாம் என் மைண்டில் ஏற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொட்டேஷன் ஜென்ரேட் பண்ணி கொட்டேஷன் கொடுத்து